இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ன கூப்பிடுவாங்க, அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி என்ன கூப்பிடுவாங்க, இந்த ஏஜென்சி என்ன கூப்பிடுவாங்க, அந்த ஏஜென்சி என்ன கூப்பிடுவாங்க, எந்த கம்பெனி நான் சூஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல்லா பாருங்க. ஸோ எந்த கம்பெனியை சூஸ் பண்ணா நம்மளோட கரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் சென்னையில இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இல்லை இந்தியாவில இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் பண்றாங்கன்னா எல்லா ஆஃபருமே நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஆனா எந்த ஆஃபரை நம்ம எடுத்துக்கிட்டா நம்மளோட கரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட லைஃபுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆப்ஷன்ஸை, இந்த ஆஃபர் நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா பேச போறேன். ஸோ உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயமா நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணா கண்டிப்பா, ஏன்னா இது நம்மளோட கரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமா இருக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாம இன்வைட் பண்ற அந்த பர்சன் இருக்காது, நம்ம என்னதான் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணா கூட நம்ம இன்வைட் பண்ணது ஒரு பர்சனா தான் இருப்பார் இல்லையா. ஸோ அந்த பர்சனை பொறுத்து தான் நம்மளோட சக்சஸே அடங்கி இருக்கு. அந்த பர்சன் எப்படி இருக்கணும்னா அவர் ஒரு மிகப்பெரிய லீடரா இருக்கணும். ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருக்கிறவங்க உங்களோட அப்ளைனாவோ இல்ல உங்க இந்த பிசினஸ்க்கு கூப்பிடுறவங்களாவோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களால அந்த சக்சஸ் பண்ண முடியாது. உங்களோட அப்ளைனா இருக்கட்டும் இல்ல உங்க இன்வைட் பண்றவங்க இருக்கட்டும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா நீங்க நினைக்கிற அந்த ஒரு லைஃப் அச்சீவ்மெண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு கரியர் அட்வான்ஸ்மெண்டா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஒரு எம்ப்ளாய் மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஒரு லீடரா இருக்கணும். உங்களோட இமீடியட் அப்ளைனா இல்லைன்னா கூட ஸோ அவங்களோட டீம் லீட் யாரு, அவங்களோட மேலதிகாரி யாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த கம்பெனி என்னன்னா உங்களுக்கு ஒரு கரியர் growth கொடுக்கவே கொடுக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனி நான் சூஸ் பண்ணா நம்மளோட கரியர் growth எப்படி இருக்கும்னா எந்த கம்பெனில ரைட் டூல்ஸ், ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்களோ அந்த கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது என்னன்னா இப்போ ரியல் எஸ்டேட் பண்றோம்னா ரியல் எஸ்டேட் தேவைப்படுற டூல்ஸ்லாம் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரௌச்சர்ல ஆரம்பிச்சு ஒரு வெப்சைட் இருக்கட்டும், ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கான்னு பாருங்க. ஸோ ரெடியா இல்ல, அவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரே எடுக்க மாட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை விட்டு போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெடிமேட் ரிசோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியில ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, அந்த கம்பெனியில கத்து கொடுக்குறாங்களா, எனக்கு தெரியல, நான் தெரியாம பிசினஸ்குள்ள வரும்போது என்ன அவங்க ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்கில்டு பர்சனா மாற்றுவாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட ரைட் ரிசோர்சஸ் இருக்கான்றத நீங்க பார்க்கணும். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா அவங்க சரியான டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்களா, இதை டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு சொல்லி தராங்களான்றத நீங்க பார்க்கணும். இந்த மூணு விஷயங்கள், டூல்ஸ் ஆகட்டும், ரிசோர்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், அந்த கம்பெனி யூஸ் பண்ணலன்னா அந்த கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா இந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸை கொண்டு வந்து தரும். அவங்க அதை பத்தி தெரியல, அதை பத்தி அவங்க ஐடியாவே இல்லைன்னா அங்க போனீங்கன்னா உங்களோட லைஃப் என்ன ஆகுன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. எந்த ஒரு கம்பெனி தன்னோட டீம் மெம்பர்ஸ் இருக்கட்டும் இல்லை தன்னோட பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணும். ஏன்னா ஒரு நார்மலா வர ஒரு பர்சனை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கில்டு பர்சனா மாத்துறாங்க, ஒரு பர்ஃபார்மிங் பர்சனா மாத்துறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த மென்டல் ஸ்டேஜ், அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்கை உடைச்சு அவங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கணும். எந்த கம்பெனி ட்ரைனிங் கொடுக்குதோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் ஃபியூச்சர் லீடரா மாறி இருக்காம இல்லைன்னா அவங்க கடைசி வரைக்கும் ஒரு எம்ப்ளாயியா தான் இருப்பாங்க. எந்த கம்பெனில ட்ரைனிங் கொடுக்கலையோ, எந்த கம்பெனில ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனியை நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கில்டு பர்சனா மாற்றும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்பெனியா இருக்கட்டும் இல்லைன்னா இண்டிவிஜுவலா இருக்கட்டும் என்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை விட என்ன ஸ்கில் அவங்க இருக்கு அப்படின்றது தான் பாக்குறாங்க. நீங்க ஒரு ஸ்கில்டு பர்சனா இருந்தா மட்டும்தான் நீங்க மார்க்கெட்ல என்டர் ஆகும்போது சக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா ரிசல்ட் வராது. ஸோ எந்த கம்பெனி ட்ரைனிங் கொடுக்குதோ அந்த கம்பெனி நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரைனிங் கொடுக்காத கம்பெனியா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணலாம், கன்சிடரே பண்ணக்கூடாது.
அடுத்த விஷயம் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னா இந்த கரியர் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்னோட கரியர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கம்பெனி நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்டார்டிங் ஒரு லோயர் லெவலில் நான் போயிட்டு ஜாயின் பண்றேன். அது ஏ லெவலே நான் லைஃப்ல வந்து இருக்கணுமா, இல்ல அவங்க ப்ரொமோஷன் என்ன மாதிரி நான் வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா கேட்கணும். ஒரு லெவலுக்கு நான் வந்துட்டேன், அதே லெவலில் நான் கடைசி இருக்கிறோமா, அதே லெவலில் நான் பர்ஃபார்ம் பண்ணுமா, நான் எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம்னாலுமே அதே லெவலில் தான் நான் இருப்பேன் அப்படின்னா அந்த கம்பெனி நமக்கு தேவையா யோசிச்சு பாருங்க. தேவையே கிடையாது. நம்மளோட கரியர் க்ரோத் வந்து கண்டிப்பா நமக்கு தெரியணும். நம்ம கரியர் க்ரோத் இருந்தா மட்டும்தான் நாம வந்து லைஃப்ல அடுத்தடுத்த ஏர்னிங்ஸ் கிட்ட போகவே முடியும். ஒரே லெவலில் தான் இருப்பேன் அப்படின்னா நம்மளோட லைஃப் என்ன ஆகுதுன்னா அப்லிஃப்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியை நீங்க என்ன பண்ணலாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம், ஒரு கம்பெனியில நீங்க பார்க்கணும்னா ஒரு ஃப்ரெஷரா நீங்க பிசினஸ்குள்ள போறீங்க, ஒரு ஃப்ரெஷரா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்கன்னா இந்த இனிஷியல் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இனிஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனி எந்த லெவலில் கொடுக்குறாங்கன்றத நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா போன உடனே ப்ரௌசர்ஸ் கையில் கொடுத்து ஒரு கஸ்டமரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு ஓரியன்டேஷனாக இருக்கட்டும், ஒரு கம்பெனி ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இதை பத்தி பெருசா அவங்க அக்கறை எடுத்துக்காம உங்ககிட்ட கஸ்டமர் மட்டும்தான் வாங்குறது அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி நம்மளோட லைஃபுக்கு வந்து எந்த வகையுமே உதவாது. ஸோ இனிஷியல் சப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லீடர் இருக்காங்க, 1-2 பேர் உங்க கூட வந்து அவர் க்ளோஸ் பண்ணி தருவாரான்னு கேளுங்க. அவர் க்ளோஸ் பண்ணி தராம உங்களை மட்டும்தான் ஃபீலிங் அனுப்புவாருன்னா ஸோ அந்த இடம் வந்து நமக்கான இடம் கிடையாது. ஸோ இனிஷியல் சப்போர்ட் ஒரு சேர் 2 சேர் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு 10 ப்ரெசன்டேஷன் கூட வந்து இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணணும்னு ஆன் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு லீடர் கொடுத்தா மட்டும்தான், அந்த ஏர்லி அசிஸ்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான பிசினஸ் கிடையாது. போனோடனே நான் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ணிட்டு வந்தே தீர்வு அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பா இனிஷியல் ஒரு கைடன்ஸ் நமக்கு தேவை, ஒரு அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவை, ஒரு சப்போர்ட் நமக்கு தேவை. அந்த விஷயங்கள் உங்க கம்பெனி உங்களுக்கு பண்ணுமான்னு பாருங்க. அப்படி பண்ணா அந்த கம்பெனியை நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தேடி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை சூஸ் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஸோ கன்சிடர் பண்ணும்போது இந்த விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம், ரைட் டவுன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நம்ம மைண்ட் என்னன்னா ஞாபகத்துல இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி உங்களை வந்து ஆஃபர் பண்றாங்க, வாங்க இந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்க. ஒன்ஸ் அகைன் என்னென்ன விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்றத நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை இன்வைட் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது, அந்த கம்பெனி கிட்ட ரைட் டூல்ஸ், ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கான்னு பாருங்க. மூணாவது, ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நாலாவது, கரியர் க்ரோத் இருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர்லி அசிஸ்டன்ஸ், இனிஷியல் லெவலில் எனக்கு இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுமா சக்சஸ் பண்றதுக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு கம்பெனி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களோட லைஃப் அந்த கம்பெனிக்கு கொடுங்க. டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா உங்களுக்கு காத்துட்டு இருக்கும். இதுல எந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைனாலுமே அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சக்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு கம்பெனில இருக்குன்னா அந்த கம்பெனி நீங்க என்ன பண்ணனா கண்டிப்பா உங்களோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயங்களா இருக்கட்டும், ஒரு கரியர் க்ரோத் இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் டெஃபினட்டா ஒரு ஐ ஓப்பனிங் விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விதத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.